தமக்கு பின் செல்கிறவனை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி அவர் கிரியை செய்கிறார், என்ன நடந்தது. இங்கே ஒரு 100க்கு அதிபதி வரான், வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், திமிர்வாத வியாதியினால் கொடிய வேதனைப்படுகிறான். அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். எல்லாரும் விரும்புகிற காரியம் என்ன, போதகர் வரணும், வீட்டுக்கு வந்து அவர் என்ன செய்யணும், உள்ளே வந்து அந்த வியாதியஸ்தனை தொட்டு அவனுக்கு சுகம் தரணும். இதுதான் எல்லாருமே விரும்புகிற விஷயம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாரு, தேவன் எப்படிப்பட்ட சுகத்தை ஜனங்களுக்கு தர விரும்புகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் இந்த இடத்துல இருக்குது. ஒரு விசுவாசம், தேவன் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு விசுவாசத்தை இந்த இடத்துல இந்த 100க்கு அதிபதி இயேசுகிட்ட காண்பிக்கிறான். என்ன சொல்கிறான், ஆண்டவரே வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீங்கள் இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு மட்டும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைச்சிக்குவான். இப்போ இந்த செய்தியை, இந்த வசனத்தை எதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதனால் அப்படின்னு சொன்னால், அந்த 100க்கு அதிபதி 100 பேருக்கு அவன் பெரிய அதிபதி பாருங்கள். ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரமுடைய ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் எவ்வளவு தாழ்த்தி கொண்டான். என்ன தாழ்த்திக்கிட்டான், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியே இல்லை, நான் பாத்திரனே இல்லை அப்படின்னு சொன்னான் பாருங்க. அதுதான் அந்த வேலைக்காரன் பிழைப்பதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பிரசங்கள் நம்ம கேட்டிருப்போம். அதனால் நீ உன்னுடைய வியாதி, உன் கஷ்டம் நீங்கணும்னா தேவனிடத்தில் என்ன செய்ய, ஆண்டவரே நான் தகுதியே இல்லை, நான் பாத்திரனே இல்லை அப்படின்னு சொல்லி கேளு. பிள்ளைகளே, இந்த வசனம் அப்படியெல்லாம் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வந்து நான் ஒரு 100 பேருக்கு அதிபதி, நான் சொன்னால் என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. நான் ஒருத்தனை போன்னு சொல்லிட்டுன்னா அவன் போவான், ஒருத்தன் நில்லுன்னா நிற்பான், ஒருத்தனை வான்னா வருவான். 100 பேர் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய வரலாக இருக்கிறாங்க. நான் இந்த இயற்கை மண்டலத்தில், இயற்கை உலகத்தில் நான் ஒரு அதிபதி. நான் சொன்னால் ஒரு காரியம் நடக்கும்னா நான் பார்க்கிறேன், நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தின் அதிபதி, நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தின் அதிபதி, ஆவிக்குரிய உலகத்தின் மண்டலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிபதியாக நீங்கள் இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியுது. அதனால் நீங்கள் அங்கே வர வேண்டாம், நீங்கள் இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அதுதான் அங்கே அர்த்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, தாழ்த்தி கொள்கிறான் அதெல்லாம் பரவாயில்ல தான், அதெல்லாம் ஏற்றுக்கலாம், ஒன்றாவது அந்த பிரசங்கம் எல்லாம் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் முக்கியமானது இதில் விட்டுறக்கூடாது, ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய அதிபதி நீங்கள் என்பதை அவன் அறிஞ்சுக்கிட்டான் பாருங்க. அதனால் நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னான் பாருங்க. அதுதான் வந்து இயேசுவுக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் எந்த மனுஷனுக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு குணம் என்னன்னு சொன்னால், நான் அழைச்சா அவர் என்ன செய்யணும், வரணும். நான் அழைச்சா அவர் வரணும், அவர் வீட்டுக்கு வந்து
அவர் தொடணும், தொட்டு ஏதாச்சும் பண்ணணும், அப்போ தான் நான் ஒத்துக்குவேன். நாகமான் பாருங்கள், குஷ்டரோகி. இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்கே போனால் அங்கே என்ன செஞ்சிருவார், அவரோட குணமாக்கிடுவார்னு சொல்லி அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு இஸ்ரவேல் அடிமை பெண் தான் நாகமானுக்கு சொன்னான். அவன் உடனே ராஜா கிட்ட சொன்னால், ராஜா வெள்ளியும் பொன்னும் வஸ்திரங்களும் வெகுமதிகளும் கொடுத்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு பட்டயம் எழுதி கொடுத்து, என்னுடைய சேனாதிபதி வரான், அவனை குணமாக்கி அனுப்பு ராஜா, இஸ்ரவேலின் ராஜான்னு அனுப்புனான். அவன் ராஜா வாங்கி படிச்சுட்டு வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு, இந்த சீரியா தேசத்து ராஜா என்கிட்ட சண்டை பண்ண பார்க்குறான், நான் என்ன குஷ்டரோகத்தை சுகமாக்குறதுக்கு என்ன தேவனா நான், அவன் எப்படா இதை இப்படி என்கிட்ட அனுப்பி என்னை சோதனை பண்ணி என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு அவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவன் பதறிக்கிட்டு இருந்தான். அப்போ எலிசா அதை கேள்விப்பட்ட பொழுது என்ன செய்தார், அவனை என்கிட்ட அனுப்பு, அவனை என்கிட்ட அனுப்பு அப்படின்னாரு. அப்போ அவன் அங்கே போனான். அவன் உள்ளே கூட போகல, அவனை வெளியிலேயே இருக்கும்போதே அந்த நாகமான போய் யோர்தான் நதியில் 7 முறை முழுகி எந்திரிச்சு அப்படியே சொல்லு அப்படின்ட்டார். அவ்வளோதான். அவனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. என்னடா இது, நான் ஒரு சிரியா தேசத்தினுடைய இராணுவத்தின் படைத்தளபதி, இராணுவ மந்திரி, நான் வந்திருக்கிற ஒரு ராஜா, ஒரு இராணுவத்தினுடைய மந்திரி நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை இல்லையா, என்னை வீட்டில் கூப்பிடல, உள்ளே கூப்பிட்டு என்னை பார்க்கல, எனக்கு எங்கே குஷ்டரோகம் இருக்குதுங்கன்னு அவர் பார்க்கல, அதை தொடலை, அதை தொட்டு அதை எல்லாம் சுகமாக்குறணும், எதையாச்சும் பண்ணணும் இல்லை, ஒரு எண்ணெயை போடணும், ஏதாவது ஒன்று தடவணும் இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி ஜபமாவது பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் போ யோர்தானில் முழுகு சரியாக போகணும்னு சொல்லிட்டாரு. அப்படியே கடுங்கோபம் கொண்டு அவனை திரும்பி போனான். கடுங்கோபத்தோடு போனான். கோபமே ஆறல. ரொம்ப நேரம் கழித்து அவன் கூட இருக்கிற வேலைக்காரன் கோபத்தை ஆத்துறான். நீ போய் அவன் என்ன பெரிய இது சொல்லிட்டாரு, ஒரு ராஜ்யத்தை போய் பிடிச்சிட்டு வேணா கூட போய் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவேன் சண்டை போட்டு. ஆனால் அவர் என்ன இவங்கள்ட்ட கேட்டுட்டாரு, ஒரு இந்த யோர்தானில் அப்படியே கரையில் தான் போகிறான், இந்த தண்ணியில் ஒரு 7 முறை முழுகுறதான்னு சொன்னார். ஏன் செஞ்சு பார்த்தா என்ன, சரி இன்னும் கோபம் தாங்கி இறங்கிட்டான். இறங்கி குளிச்சா 5 6 ஆச்சு. 6க்கும் ஒன்றும் நடக்கலை. 7ன்னு முழுகி எந்திரிக்கும் போது சிறு பிள்ளை மேனி போல மாறிவிட்டது. அப்போ தேவனுடைய வல்லமை எங்கே இருக்குதுன்னா அவருடைய வார்த்தையில் இருக்குது. அல்லையில சொல்லுவோமா, நம்ம தொடணும், நம்ம எண்ணெய் போடணும், நாம் ஏதாவது கனிவாக அவங்ககிட்ட நடந்துக்கணும். அப்போ தான் இல்லை வார்த்தையில் இருக்கிறது. அல்லையிலே சொல்லுவோமா, வார்த்தையில் இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை ஆளக்கூடியவர் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அப்போ என் வேலைக்காரன் பொழைச்சிக்குவான். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து என்ன செய்தாங்க, வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க, குருடர்கள் பார்வையடைஞ்சாங்க, செவிடர்கள் கேட்டாங்க, முடவர்கள் நடந்தாங்க, சப்பானிகள் சுகமடைஞ்சாங்க, எத்தனை பேய் பிசாசு ஓடிச்சு. எல்லாமே என்ன செய்தது, அவருடைய வார்த்தையினால். அழிலே சொல்வோமா, வார்த்தையினால். அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில், இந்த இயற்கை உலகத்தில் யாரெல்லாம் என்னென்ன பயங்கரமான பாடுகள் கஷ்டப்படுறாங்களோ, அந்த பாடுகள் நோயிலேயோ, கடன் குறிச்சிலையோ, தோல்வியிலையோ, பிரிவினையிலையோ, நிந்தையிலையோ, தற்கொலை எண்ணத்திலேயோ கஷ்டப்படக்கூடிய யாராக இருந்தாலும் மீட்பு எங்கே இருக்குதுன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் வாழ்கிறவர்களிடத்தில் போனால் தான் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜீவிக்கிறவர்கள் தேவன் உடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை, வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிற மக்களிடத்தில்தான் நாம் போனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு சுகம் கிடைக்கும். அதனால தான் இயேசுகிட்ட ஜனங்க தேடி வந்தாங்க, அப்போஸ்தலரிடத்துல ஜனங்க தேடி வந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க என்றால் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லி அவர்களை சுகமாக்கினார்கள். அல்லையிலே சொல்லுவோமா, ஆமேன். அதுதான் நம்முடைய மனசில் பதியணும். அப்போது இயேசு சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. ராஜ்யத்தின் புத்திரரெல்லாம் என்ன செய்வாங்க, புறமான இருளில் இருப்பாங்க, ஆனால் இந்த புறஜாதிக்காரன் தேவராஜ்யத்தில் இருப்பான். ஆமாம். அப்போ சோத்திரம். இஸ்ரவேலரே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள தேவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, விசுவாசம். ஆவிக்குரிய மண்டலத்தை அசைக்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அதிகாரம்,
தேவனிடத்தில் இருக்கின்ற வார்த்தை தான் இந்த உலகத்தின் இயற்கை உலகத்தை ஆளுகை செய்கிறது. அங்கிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இந்த பூமி அசையுது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பூமியில் அற்புதம் நடக்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இதுதான் உண்மை. இதை நம்முடைய உள்ளத்தில் உள்ளே இறக்கணும். பார்த்துங்க, இதை நம்ம இறக்கப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வார்த்தையை நம்ம மதிப்பு கொடுக்க, வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்க, வார்த்தையை கையாள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் முதல். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒன்று ஆவிக்குரிய உலகம், இயற்கை உலகம் அப்படின்னு ரெண்டு இருக்குதுங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது, இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கும் இயற்கை உலகத்துக்கும் கனெக்ட் பண்ணுறக்கூடியது என்னன்னு சொன்னால் விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் விசுவாசம் வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதினால், அது இருதயத்தில் நிரப்புவதினால், அதை நம்ம விசுவாசிப்பதினால் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். உள்ளம் பூரா விசுவாசம் நிறைஞ்சதுன்னா வாய் பேசும். அது பேசும்போது அந்த வார்த்தை அற்புதத்தை நடப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இதுதான். அப்போ ஆவிக்குரிய மண்டலத்தையும் இயற்கை உலகத்தையும் இணைப்பது எதுன்னு சொன்னால் விசுவாசம். விசுவாசம், அந்த விசுவாசத்தை நமக்கு உண்டாக்குவது எது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். இதுதான் எபிரேயர் 11:1 படியுமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த இயற்கை உலகத்தின் கண்களால் நம்ம கண்டு அறிய முடியாத ஒன்று தான் விசுவாசம். விசுவாசம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ சோத்திரம், இயற்கை உலகத்தில் காண முடியாத ஒன்றை நாம் எப்படி விசுவாசிப்பது? நம்ம கண்டால் தானே நம்ம நம்புவோம். அப்படி தானே நம்முடைய பழக்கம். அப்போ காணாததை நம்ம நம்புவது அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எப்படி வருங்க ஐயா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, காண முடியாமல் இருந்தாலும், விசுவாசமானது காணக்கூடாததாக இருந்தாலும் நம்பக்கூடியது. அது மறுபடியும் படி அந்த வசனத்தை, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஆனால் காணப்படாது. நிச்சயமாக காணப்படாது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி எப்படி இருக்குது பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி ஒன்றை வச்சு கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? நம்மளையெல்லாம் அழைச்சி விசுவாசி அப்படிங்கிறாரு. அப்போ இது கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். ஆமாம், நம்ப முடியும். நம்பிக்கைனா என்ன, விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை என்பது என்ன தெரியுங்களா? இப்பொழுது நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கடன் பிரச்சனை, இந்த கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு வச்சுக்குங்க. நம்பிக்கை இருக்குதுன்னா நம்பிக்கை சொல்லும், கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனை ஒரு நாள் மாறிவிடும். ஒரு வியாதியில் இருந்தால் இன்றைக்கி இந்த வியாதி இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வியாதி என்ன செய்யவிடும்? என்னை விட்டு நீங்கி விடும். வியாதி நீங்கி விடும், நான் சுகமாகி விடுவேன். ஒரு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நான் கஷ்டப்படலாங்க ஐயா, ஆனால் ஒரு நாள் வரும் நானும் நல்லா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அதான் ஹோப். இந்த ஹோப்னு ஒன்று நம்முடைய மனசில் இல்லைன்னா மனிதன் தற்கொலையை நாடி விடுவான். நம்பிக்கை இருக்கும் வரையில் தான் என்ன செய்ய முடியும்? நம்மால் இந்த உலகத்தில் போராட முடியும். எப்போ எந்த ஒரு மனுஷன் தன் நம்பிக்கையை இழந்து விடுகிறானோ அன்னைக்கு அவன் தோற்று விட்டேன் என்று எவன் உணர்கிறானோ அவன் அன்றைக்கு மரணம், தற்கொலைக்கு போயிடுவான். பயமும் திகிலும் அடைஞ்சு அவன் தற்கொலைக்கு போயிடுவான். அதனால தான் கடவுள் அவனுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காரு? அவனுக்கு ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று உள்ளே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் பின்னாட்டில் நல்லா இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள், குச்சி வீடு கட்டினவர்கள், பின்னாடி மச்சு வீடு கட்டி கோபுரம் கட்டி நல்லா இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசம் அப்படி இல்லை. விசுவாசம் என்பது, அதாவது நம்பிக்கை எதிர்காலத்தில் இருக்குது, ஒரு நாள் இருக்குது, நான் நல்லா இருப்பேன். ஆனால் விசுவாசம் என்பது என்ன? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது.
நான் சுகம் ஆனேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இயற்கை உலகம் நான் வியாதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசம் என்கின்ற ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற வார்த்தை எப்படி வருது? நான் சுகமானேன் அப்படி வருது. ஆவிக்குரிய உலகம் என்ன செய்கிறது? இன்றைக்கே நீ சுகம், இப்போவே. ஒருவேளை அது லேட் ஆகிட்டு இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன உறுதி கொடுக்குதுன்னு சொன்னால், இப்போவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்போவே நான் சுகமானவன், இப்போவே நான் பலமடைந்தவன் அப்படின்னு வசனம் என்னை பலப்படுத்துகிறது. அதான். அப்போ விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இன்றைக்கே நான் எல்லா நன்மையும் பெற்றவனாக இருக்கிறேன். குழந்தை இல்லையா? குழந்தை இன்றைக்கே எனக்கு கிடச்சிக்கிச்சு. மலடியை பிள்ளைத்தாச்சாக்கி மகிழ பண்ணுகிற தேவன் நான். எனக்கு குழந்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. பிலிப்பியர் 4:4 படிவேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோட. நான் சுகமானேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமே அடைந்து விட்டேனுங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஒரு பெரிய விடுதலை. அதை பேச சொல்கிறாரு கர்த்தர். ஆவிக்குரிய மண்டலம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் பூமிக்குரிய உலகம் என்ன செய்யுது? உன் வியாதியை பற்றி பேசிட்டு சொல்லுது. யார்கிட்ட பார்த்தாலும் சரி, எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா சார் அப்படி பேச வைக்குது. ஆனால் ஆவிக்குரிய உலகம் அப்படியே நம்ம மாற்றி விடுது. பார்த்தீங்களா? நீ நல்லா இருக்கிறேன்னு மட்டும் பேசிகிட்டு அப்படின்னு சொல்லுது. எப்படி பேச முடியும்? பேசி தான் ஆகணும். அதுதான் இந்த இயற்கை உலகத்தை ஆளுகை செய், அதுதான் இந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஆம்பிளிஃபையர் பைபிளில் இந்த வார்த்தையை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அது எப்படி இருக்குன்னா, விசுவாசம் ஒரு டைட்டில் டீடு அப்படின்னு சொல்கிறாரு. டைட்டில் டீடு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பத்திரம். இப்போ காசு, இப்போ பணமே இல்லாத ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது கடனில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு பத்திரம் இருக்குது. 5 ஏக்கர் நிலம் பட்டா பண்ணி பவர் பண்ணி அதை அரசாங்கம் முத்திரை போட்டு ஒரு பட்டா இடம் இருக்குதுன்னு வீடெல்லாம் அதில் இருக்குது. அவங்க ஏழையே இல்லை. அது மாதிரி தான் எல்லாமே டைட்டில் டீடு. பைபிள் நமக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி, அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தில் முத்திரை போட்டு தேவன் பிதா நமக்கு அதை கொடுத்துருக்கிறார். என் குமாரன் இயேசுவின் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அது எல்லாமே யாருடையது என்று சொன்னால், கிறிஸ்து உங்களுடையவர், கிறிஸ்துவினுடையதெல்லாம் உங்களுடையது என்று எழுதியிருக்குது. அவருடைய குமாரன் அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவிகாரம் பெற்ற அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக நம்மை மாட்டிட்டார். நம்மெல்லாம் அப்பா பிதாவின் கூப்பிடலாம். அவருடைய சுதந்திரம், கிறிஸ்துவனுடனே உடன் சுதந்திரம், பங்காளின்னு என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு என்னென்ன பங்கு இருக்குதோ அந்த பங்கெல்லாம் பங்கு போட்டு வாங்கணும். நம்ம ஒரு பங்காளி சும்மா இருப்பானா? சொல்லுங்க பாப்பா. கூட பிறந்தவன் சும்மா இருப்பானா? இன்றைக்கி வேறு ஆணுக்கும் என்ன உரிமை இருக்குது அதே பொண்ணுக்கும் இருக்குதுன்ட்டாங்க. அப்போல்லாம் ஆம்பளைங்க தான் பங்காளியே, இப்போ பெண்களும் பங்காளியே. ஒரு கொஞ்சம் சொத்து இருந்தால் கூட என்ன செய்யுது, அது ஆண்களுக்கு பெண்களுக்கு சரி பங்கு போட்டு கொடுக்கணும். பங்காளி அதை பிடுங்காம விட மாட்டான். அதே மாதிரி தான் இயேசுவுக்குள்ள உடன் சுதந்திரராக இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? அந்த பங்கை பெற வேண்டும். அது உரிமையோடு நம்ம பேசி கேட்டு வாங்கி எடுக்க வேண்டும். அது தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுதான் விசுவாசத்தினால நம்ம அதை எடுக்கணும். சொன்னால் காணாததை ஒன்று சொன்னால் நம்பிக்கிட்டு நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம்
இந்த மனிதனுக்கு தவிர, மனுஷியை தவிர வேறு யாருக்குமே அந்த நாலேஜ் இல்லை. அதான் கடவுள் நம்மளை அப்படி படைச்சிருக்கிறார். பிசாசு நம்மளை மழுங்கடிச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த ரேஞ்சுக்கு கொண்டுட்டு வர்றாரு நம்மளை. ஒரு குரங்கு இருக்குது, என்கிட்ட ஒரு பழம் இருக்குது, என் பின்னாடி வா உனக்கு தரேன்னு சொன்னால் அந்த குரங்கு வருமா? வரவே வராது. அந்த குரங்குக்கு அந்த பழத்தை எடுத்து இப்படி காட்டினா என்ன செய்யும்? அது நம்பும், அப்படியே உத்து பார்க்கும், குடு அப்படின்னு உடனே பிடுங்க வரும். ஏன்னா அது பார்த்தா தான் நம்பும். அழியில் சொல்லுவோமா? பார்த்தா தான் விசுவாசிக்கும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லைங்கிறாரு. நீ என்னுடைய சாயல் இருக்கிற, நான் சொன்னால் நீ நம்புவேன்னு அவர் நம்புறேங்கிறார். அழியில் சொல்லுங்க பார்ப்போம். நீ காணாமல் இருந்தாலும் நீ விசுவாசிப்பாய். நான் சொன்னால் அவர் தேவன், நான் சொல்வதை என் பிள்ளை நம்பும்னு அவர் நம்புகிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? நம்ம நம்பணுமா இல்லையா? அதான் இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளை, கிளிப்பிள்ளை மாதிரி வாழக்கூடாது. கிளிப்பிள்ளை என்ன செய்யும்? போடா அப்படின்னா அதுவும் போடா இங்கே இல்லையா? நல்லா இருக்கிறியானா நல்லா இருக்கிறியா இங்கே. ஆம்பளை வந்தாலும் போடா இங்கே, பொம்பளை வந்தாலும் போடா இங்கே. ஏன்னா அதுக்கு அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கும் அறிவு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு விசுவாசம் என்பது ஒருத்தனுக்கு ஒரு விதமாய் இன்னொருவனுக்கு இன்னொரு விதமாயும் இருக்குதுன்னு சொல்கிறார். உன் தேவை வேறு, அவருடைய தேவை வேறு, என் தேவை வேறு. கர்த்தர் சொல்கிறார், அவரவருடைய தேவைக்கு தக்கதாக, எப்படி மண்ணா பொறுக்குனாங்கல்ல, அவரவருக்கு எவ்வளோ வேணுமோ என்ன செய்யுங்க, அவ்வளவு பொறுக்கி வச்சுக்குங்கன்னாரு. அது மாதிரி தான் எனக்கு தேவையான மன்னாவை நான் தான் தேடி எடுத்து பொறுக்கி எடுத்து அதை நான் வைத்து என் இருதயத்தில் வைத்து என் வாயில் பேசணும். நான் பேசுகிறதே நீ பேசணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. நீ ஒன்றும் கிளிப்பில்லை இல்லை. உன் பிரச்சனைக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள். உங்கள் பிரச்சனைக்கு வேண்டிய நீங்கள் எடுங்க. என் பிரச்சனைக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கொள்வேன். வேதத்தை தேடி வாசி. வேதத்தில் அவரவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வேண்டிய அவரவருக்கான மன்னாவை, அவரவருக்கான தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவரவருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அளவின்படி நீங்கள் உயருங்க. ஒரு வசனத்தை நீங்கள் கண்டீங்கன்னா, இது மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னீங்கன்னா அதை எடுத்து குறித்து வைங்க. அதில் ஒரு பெயிண்ட் கலர் சாயம் பண்ணுங்க. அதை எடுத்து தனியாக ஒரு நோட்டில் எழுதுங்க. இந்த வார்த்தையை ஜெபமாக்குங்க. ஒரு வருஷம் கூட ஆகட்டுமே, அதை சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு எழுத்து உறுப்பு கூட தரையில் விடவே மாட்டார். நான் உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறேன்னா, ஆசீர்வாதத்தை உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் நீ எனக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு தயவுசெய்து நீங்கள் எனக்கு வேணும் இல்லை. நானும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன் தான். நான் ஒன்றும் சபிக்கப்பட்டவனாக இருக்க நான் விரும்பலை. அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதனால் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன் தான் நான். சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, அதை கூட படிச்சிருக்க பார்ப்போம். சங்கீதம் 109 17 படிங்க. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். நீங்கள் பாருங்கள், பைபிள் நமக்கு என்ன விரும்ப சொல்லுது? என்ன விரும்ப சொல்லுதுங்க? ஆசீர்வாதத்தை விரும்புன்னு தான் சொல்லுது. ஆசீர்வாதத்தை என்ன செய்யுங்க? விரும்புங்க. சாபத்தை விரும்பவே விரும்பாதீங்க. அழியில சொல்லுங்க பார்ப்போம். எப்பொழுதுமே நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புங்க. ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக கேட்க பாருங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவன் யாருமே இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்விக்கிறவர்களை ஆசீர்விப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியிலே உன் நிமித்தம் வம்சங்களையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்.
உன்னை கொண்டு உலகத்தையே ஆசீர்வதிக்க ஆசைப்படுறார். நீ ஆசீர்வாதத்தை வேண்டான்னா அப்போ என்ன தேவன் என்ன செய்வார் சொல்லுவார்? நீ ஆசீர்வாதத்தை விரும்பினா இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை உன் மூலமாய் இந்த உலகத்தில் உன்னை ஆசீர்வதித்து உன்னிலிருந்து ஆசீர்வாதம் வழிந்து ஓடும்படி செய்வார். அது இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கும். அப்படி செய்யணும்னா அவர் ஆசைப்பட்டு நீ ஆசீர்வாதத்தை விரும்பு, சாபத்தை விரும்பாதேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை பற்றி பேசினா சந்தோஷப்படணுமா படக்கூடாதா சொல்லுங்க? ஆமாம், ஆசீர்வாதம் இன்றைக்கி எனக்கும் வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும். வீடு மாஸ்தியும் என் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. என் பிள்ளை இருக்கிறான்னா அவனுக்கு கர்த்தர் புத்தியுள்ள மனைவி கர்த்தர் தருவார். ஆனால் வீடு மாஸ்தியும் யார் கட்டி வைக்கணுமா? நான் கட்டி வைக்கணும். இப்போ நானே வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த வசனம் இருக்கா இல்லையா? அப்போ வீடும் ஆஸ்தியும் நான் என் பிள்ளைக்கு நான் சாகிறதுக்குள்ள அவனுக்கு வீடும் ஆஸ்தியும் அவனுக்கு உண்டாக்கி கட்டி வைக்கணுமா இல்லையா? அப்போ அது மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு அந்த கடமை இருக்கா இல்லையா? நாளைக்கு நீங்கள் இந்த வசனத்தை தெரியாமல் இந்த ஆசீர்வாதம் புரியாமல் இருந்தால் நானும் இப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னா என் பையன் அவங்காலத்தில் அவனும் வாடகை கட்டிட்டு தான் இருப்பான் இல்லையா? ஆபிரகாம் போய் அந்த எமோரியருடைய தேசத்தில் கானானில் அவன் வாடகைக்கு தான் இருந்தான் ஆரம்பத்தில். ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த தேசம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன்னு என்னது? கொடுத்துட்டேன், கொடுக்க போகிறேன்னெல்லாம் சொல்ல. நம்பி நட. இந்த தேசம் என்னுடையது. பூமியை சுதந்தரிக்கும் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதானால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய சுதந்திரம் இன்றைக்கி என்னுடையது. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது அப்படின்னு நீ எடுத்து சுதந்திரித்தால்தான் நாளைக்கு ஓம் புள்ள ஆசீர்வாதமாக இருப்பான். அன்னைக்கு ஆபிரகாம் அப்படி தான் சொல்லி நடந்தான். முதிர் வயது ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில், பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், உன் விசுவாசத்தையும் நான் பார்த்துட்டேன், இனி சமாதானத்தோடு போய் படுத்துக்கோ, உன் பிள்ளைங்களை நான் 1000 தலைமுறைக்கு நான் ஆண்டவர், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அப்போ அன்னைக்கு கீழ்ப்படைஞ்ச அந்த விசுவாசித்தான். அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் தான் இன்னைக்கு இஸ்ரவேல். இன்னைக்கு அந்த தேசம் அந்த சுதந்திரத்துக்குள்ள காரணம் அந்த ஒரு மனிதன் தான் காணாமல் இருந்தும் அதை விசுவாசித்தான். வேலை சொல்லுது, கையளவு பூமி கூட, ஒரு கையளவு பூமி கூட அவனுக்கு கொடுக்கப்படலை, ஆனால் அவன் விசுவாசித்தான். அதுதான் காணக்கூடாதது, ஆனால் என்ன செய்து நிச்சயமாய் இருக்கிறது, நம்பக்கூடியது, நிச்சயமாக இருக்கிறது. நீ என்ன நினைக்கிறீங்க? உங்களை நினச்சே அப்படியே உங்களுடைய அறிவு, உங்கள் புத்தி, நான் பிறந்தது இது, என் ஜாதி, என்னுடைய நிலைமை இப்படி தான் அப்படின்னெல்லாம் வாழ்ந்து போயிடாதீங்க. உங்கள் அட்ரஸ் எல்லாம் மாறிடுச்சு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கிறிஸ்துவின் உடன் சகோதரர்கள், கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளி பங்காளிகள். அதை நீங்கள் மனசில் வச்சு உங்கள் எண்ணத்தை மாற்றலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பேசி பாருங்கள், நீங்கள் பேசி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். நான் ஏன் இப்படி கத்தி பேசிகிட்டு இருக்கிறேன்? நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு போயிடாதீங்க. நீங்கள் உள்வாங்கினால், நீங்கள் ஆசீர்விக்கப்பட்டால், நீங்கள் பெருகினால், உங்கள் கையில் ஒரு 10,000 வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 1000 கொடுப்பீங்க. எனக்கு இல்லை, கர்த்தருக்குன்னு தசமாக கொடுப்பீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு 10 லட்சம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 10,000 கொடுப்பீங்க. சொல்லுங்கள். நீங்கள் வந்து உட்காந்துட்டு சேரை தேய்ச்சிட்டு கரண்ட் பில்லுக்கு ஒன்றும் இல்லாமல் 10 பைசா காணி கூட போட வைக்க இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்து தேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தா எனக்கும் நஷ்டம், உங்களுக்கும் நஷ்டம். நீங்கள் பிரயாசப்படுங்கள். நான் சொல்கிறது தயவுசெய்து கவனிங்க. நீங்கள் பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனை அனுபவிப்பான். என்ன பிரயாசம்? நான் ஆசீர்வாதத்துக்குரியவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன். நான் இந்த சங்கீதம் 109:17 கீழே வர்ற ஆள் நான் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா.
இன்றைக்கி நிறைய பேர் டிவிலெலாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஆசீர்வாதங்கிறதெல்லாம் கல்ட்டு உபதேசம், கெட்ட உபதேசம், அதெல்லாம் நம்பாதீங்கன்னு. அவனுக்கு நிறையா இருக்குது. அவனுக்கு என்ன தெரியும்? நான் பெத்த புள்ள என் முன்னாடியே அது சோத்துக்கு தண்ணி இல்லாமல், அது தலைக்கு எண்ணெய் இல்லாமல் அலையும் போது எனக்கு தான் தெரியுது எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு எனக்கு தெரியுது. என் பிள்ளைங்க வாடகை வீட்டில் கஷ்டப்படும் போது எனக்கு தெரியுது. என் பிள்ளைங்க ஒரு வண்டி வாங்க கூட வழி இல்லை, கடனை கட்டிக்கிட்டு வாங்குறதெல்லாம் கடனை கட்டி கஷ்டப்படும் போது என் பிள்ளைங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது. அதனால் நான் ஆசீர்வாதத்தை பேச வேண்டும் என்று நான் உறுதி எடுக்கிறேன். ஏன்னா அதுதான் இந்த இயற்கை உலகத்தை மாற்றும்ங்கிற சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அழுத்தி அழுத்தி பேசுகிறேன். இதெல்லாம் உள்ளே போகலைன்னா என்ன பண்ணுவீங்க? இயேசு வரப்போகிறாருங்கிற செய்தியா இப்போ நமக்கு அவசியம்? இயேசு வரும்போது வரட்டுமே. உலகம் அழிய போகுதுங்கிற செய்தியாக நமக்கு அவசியம்? அழியட்டுமே. வெளிப்படுத்து 3:10 என்ன சொல்லுது? உலகமே அழியட்டும், என்ன நடக்கும்? படிங்க, அந்த ஒரு வசனத்தை படி பார்ப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அவ்வளோதான். போன வாரமே பார்த்துட்டோம். பொறுமை எதில் வரும்? ஐயா பொறுமையாக இருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன், அவன் கொட்டுறான் பொறுமை. அப்படி இல்லை, வசனத்தில் பொறுமை. எந்த வசனம்? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நல்லா இருப்பேங்கிற இந்த வசனங்கள், நான் சுகமாவேனுங்கிற வசனம், நான் ஐஸ்வர்யவான் ஆகுவேனுங்கிற வசனம், நான் முதிர் வயதில் தான் சாவேனுங்கிற வசனம், நான் அதை எடுத்து நான் கையாண்டுகிட்டு இருக்கும்போது அதுதான் வசனத்தினால் பொறுமை. ஆபிரகாம் எல்லாம் போச்சு, வசனத்தில் தான் தன்னுடைய பொறுமையை காத்துக்கிட்டான். சொன்னவர் செய்வார் அப்படின்னு. அப்படி வசனத்தினால் உண்டான பொறுமையினை காத்து கொண்டு ஜீவிக்கிறதினால் பூச்சக்கரம் முழுவதும் அழிவு வரட்டும், பூமியில் சோதனை வரட்டும், உன்னை காப்பாற்றுவதற்கு நான் வருவேன். அவர் ஏன்? நான் வசனத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுனால எனக்கு அவர் வருவார். எனக்கு இந்த உலகத்தின் அழிவை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் அந்த செய்தியெல்லாம் நான் நம்புறதில்லை. இதை பாருங்கள், முந்தா நாள் போன வாரத்தில் பார்த்தேன், இமயமலையில் அந்த ஐஸ் கட்டி உருகி அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்படியே பூமியினுடைய வெப்பம் தாங்கலை, உலகம் அழிய போகிறது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் நியூஸ் வருது. 2 நாள் ஆகல, அடுத்த நியூஸ் வருது, மழையில் பூமி அழியுது, மழை கொட்டுன்னு கொட்டுது. எப்படி இந்த பூமி வெப்பமாகுதோ அதே பூமியை வெப்பத்தை ஆத்துறதுக்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு. நீ என்னதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற? எப்போ பார்த்தாலும் அழிவுக்கு பிறந்தவன், ஆபத்துக்கு பிறந்தவனாட்ட அதையே பேசிகிட்டு இருப்பான் ஒருத்தர் டிவியில். அவன் பேச்செல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நான் எப்படி வாழணும், என் பிள்ளைங்களை வாழ வைக்கணும், என் சபையை வாழ வைக்கணும், தரித்திரத்தில், பாவத்தில், அக்கிரமத்தில், சாபத்தில் பிறந்த என் சமுதாயத்தை தூக்கி எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன பேசணுமோ அதைத்தான் நான் தெரிந்தெடுத்து பேசுகிறேன். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அது உங்களுடைய நன்மைக்காக, என் நன்மைக்காக, என் சபைக்காக, கர்த்தருக்காக இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நான் ஏதோ ஏமாத்துறேன்? நான் இல்லை. சத்திய வசனம்னா நம்புங்க, சத்திய வசனம்னா நம்புங்க. நான் பேசுகிறது என் வார்த்தைனா நம்பாதீங்க. என் வார்த்தையே இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. அது உங்களை, அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டை, அது உங்களையும் வெட்டும் என்னையும் வெட்டும். அது உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும், எனக்கும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உங்களுக்கு பேசுகிறேன், பேசிக்கிட்டு நல்ல நிறைவான பிறகு என்ன செய்கிறேன்? நானும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், நானும் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன். சந்தோஷமாக எடுத்துக்கங்களேன். ஏன் நான் நல்லா இருக்கக்கூடாதா? என் அன்பு பிள்ளைகளை சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு என்னை வாழ்த்துங்க. ஏன்னு தெரியுமா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அதே ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. உங்களை நான் ஆசீர்வதிச்சேன்னா நானும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அதனால தான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் என்ன மட்டும் ஏன்? நீங்களும் நல்லா இருங்க ஐயா, நானும் நல்லா இருக்கிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். நானும் நல்லா இருக்கிறேன். சொல்லுங்கள், நீங்களே சொல்லிக்க பார்ப்போம். நீங்களும் நல்லா இருங்க. ஆமாம், நான் சொல்கிறேன் விசுவாசிகளை, நீங்களும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கிறேன். ஆமாம், போவாசு பெரிய பனைக்காரன், ஐஸ்வர்யவான், அப்படி போகிறான்.
அப்போ கருத்தை அறுத்துட்டு இருக்கிறவங்க வேலைக்காரங்க சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னா. அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும்? ஆமாம், அதில் தானே மகிழ்ச்சி இருக்குது. அலையில சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நல்லா இருப்போம் தேவ பிள்ளைகளே. அலையிலே சொல்லிடுங்க. வசனம் புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஆமேன். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.